ஹாய் கைஸ், டுடே நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் வந்து பொட்டேட்டோ கட்லெட். தேவையான அளவு பொட்டேட்டோ எடுத்துகிட்டு நான் பாயில் பண்ணிட்டேங்க. ஒரு பவுலில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. ஸ்மாஷ் பண்ணக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துருக்கேங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அதில் வந்து ஆட் ஆன் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி இந்த கேரட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு ப்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் க்ரம்ஸ் மாதிரி பவுடர் ஆக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த க்ரம்ஸை வந்து இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருந்ததில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு வாட்டர், அந்த லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிற அளவுக்கு பவுலில் ஆட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டாச்சுங்க. ஆயில் ஊற்றி நல்லா ஹீட்டர் அளவுக்கு பண்ணக்கப்புறம் கட்லெட் ஷேப் எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த பவுலில் வந்து லிக்விடில் டிப் பண்ணி க்ரம்ஸில் ஆட் ஆன் பண்ணி பாயில் எல்லாம் ஹீட் ஆனதில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பாயில் ஆகி வந்துருக்குங்க. இந்த மாதிரி கிறிஸ்பி வர அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிவிடுங்க எண்ணெயில். நெக்ஸ்ட் வந்து நான் ஹோம் மேடு சாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. நீங்களும் நான் சொன்ன மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. டோன்ட் மிஸ் டு ட்ரை திஸ். தேங்க்யூ. நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.